6 மாசத்துக்கு முன்னாடி ஜீவா காசுல உட்காந்து நான் சந்தோஷமா குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ என் காசுல உட்காந்து கண்ட நாய்ங்க எல்லாம் குடிக்குது. என்ன பண்றது, எல்லாம் என் விதி. ஏழுமலை, இவர் என் ஃப்ரெண்டு டாக்டர் கார்த்தி. வணக்கம். ஹலோ சார். இவர் வக்கீல் மூர்த்தி, இவர் என் ஃப்ரெண்டு. வணக்கம் சார். மச்சான், இவ்வளவு பெரிய ஆளும் கூட குடிக்கும் போது சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற சாதாரணமான எண்ணெயும் கூட உட்கார வச்சு குடிக்க வைக்கிறிய, உனக்கு ரொம்ப பெரிய மனசு மச்சான். ஒரு கிடையாது, சரக்குக்கு சைடிஸும் வாட்டர் பாக்கெட்டும் கடைக்கு போய் எவன் வாங்கிட்டு வருவான்? அதுதான் உனக்கு கூட்டு வந்திருக்கேன், ஓடி போய் வாங்கிட்டு வா. நான் போக மாட்டேன். ஏன்? நான் போன உடனே நீங்க மட்டும் சரக்கு எடுத்து அடிச்சிட்டீங்கன்னா, டாக்டர் சார் என்ன விட்டு சரக்கு அடிக்க மாட்டீங்களா? சத்தியமா குடிக்க மாட்டேன். வக்கீல் சார், நீங்க தான் சாட்சி, குடிக்க மாட்டீங்கல்ல? சத்தியமா குடிக்க மாட்டேன். இவர் மண்டை மேல சத்தியமா? இவன் மண்டை மேல தொண்டை மேல எல்லாத்து மேல சத்தியம்டா. நான் போயிட்டு வரேன். போடா. குடிக்க கூடாது. டேய், டார்ச்சர் பண்ண போடா. உன்னை நம்பிதான் போறான். வந்துருவான், 10 நிமிஷத்துல வந்துருவான். சீக்கிரம் வந்துருவான். 10 வருஷம் வந்துட்டு இருப்பான். வந்துட்டு செருப்பாலடி இன்னும் வரல பாரு. 6 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளாக்கானா? எங்கடா போய் தொலைஞ்சான் ஃப்ரெண்டு? இவனுங்க வேற மூஞ்சி தொங்க போட்டானுங்க. இங்க பாரு, சும்மா வாட்ச் வேற பாக்குறானுங்க. இது சரி விடு, அவன் வரும்போது வரட்டும். இப்ப ராவா ஒரு பெக் அடிச்சிருவோம். பாத்தீங்களா, குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டு நான் அந்த பக்கம் போனோம்னா குடிக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உசாரா நான் ஒளிஞ்சிருந்து உங்களையோ பார்த்து நின்றேன். ஒளிஞ்சிருந்து பாத்தியா? அப்ப நீங்க இருந்து போவே இல்லையா? நான் போனா நீங்க குச்சிருவீங்களே. இப்போ ஃபுல்